ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 2 2A மெயின்ஸ் ப்ரோக்ராம் 2025-26க்கான ப்ரோக்ராம் ஃபுல்லுமே நம்ம பார்க்க போறோம். ஏர்லி பேட்ச் ப்ரோக்ராம். ஓகே. ஸோ இதில் மொத்தம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிடுறேன். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், மெட்டீரியல்ஸ் வந்து ஹார்ட் காப்பி அவைலபிளாக இருக்கும், தென் வந்து டெஸ்ட் ஃபார் 2Aக்கும் 2க்கும் ரெண்டுக்குமே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஒரு கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது நீங்க 2க்கும் படிச்சுக்கலாம், 2Aக்கும் படிச்சுக்கலாம். அதே சமயத்துல மெயின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், பிரிலிம்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கு, பிரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கு. இது தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸும் உங்களுக்கு அவைலபிள், லைவ் கிளாஸும் இருக்கு. லைவ் எல்லாருனாலையும் அட்டன் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால ஜூம் மீட்ல வந்து லைவ் நடக்கும், அது நமக்கே தெரியும். ஸோ எல்லா கிளாஸுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ரெக்கார்டட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா குரூப்லயுமே லைவ் லிங்க் வந்து ஷேர் பண்றோம். அந்த விஷயமும் நான் இப்ப பதிவு பண்றேன். ரெக்கார்டட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த மாரி ரெக்கார்டட் இருக்கும். இது பழைய போன வருஷம் எழுதின 2A ரெக்கார்டட் கிளாஸ்ங்க ஃபிரெண்ட்ஸ். அந்த லைவ் கிளாஸே தான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்கனாமிக்ஸ் ஒவ்வொரு கீழ சப்ஜெக்ட் கீழ போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இவ்ளோ கிளாஸஸ் வந்து நடந்திருக்கு. எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மேம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸுமே வந்து எடுத்திருந்தாங்க. எல்லா பாலிசி நோட்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த எக்ஸாம்ல எவ்ளோ ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு நம்மளோட கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது, அதுக்கான வீடியோஸும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்கலாம். ஸோ ஜியோகிராஃபி கிளாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். ரீசனிங் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லு முடிச்சுட்டு ரிவிஷன் கிளாஸும் நமக்கு வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாரி இப்ப ஃப்ரெஷ்ஷா நமக்கு இந்த 2025 அண்ட் 26 ப்ரோக்ராம். ஏன் இப்பவே ஸ்டார்ட் பண்றோம்? நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் மெயின்ஸ் சிலபஸும், பிரிலிம்ஸ் சிலபஸும் ஏறக்குறைய சேமா தான் இருக்கு. இல்லைங்களா? அப்ப நீங்க முதல்ல மெயின்ஸ படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பிரிலிம்ஸ் படிச்சுக்கலாம். ஏறத்தாழ மெயின் சிலபஸும், பிரிலிம்ஸ் சிலபஸும் ஓரளவு கரெக்ட்டடா இருக்கு. சில விஷயங்கள் தான் நம்ம வந்து மறுபடியும் படிக்க வேண்டியதா இருக்கு. அது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால நான் டீட்டெயில் வந்து சொல்றேன். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 45 டெஸ்ட் பக்கம் இருக்கு. பேப்பர் எவல்யூஷன், பெர்சனல் ஃபீட்பேக் செஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மெயின்ஸ் எழுதி 1 மார்க்ல போனது, 2 மார்க்ல போனவங்க, இல்ல ஆல்ரெடி இப்ப போஸ்டிங்ல இருக்கிறவங்க, இவங்க தான் உங்களுக்கு வந்து எவாலுயேட் பண்றாங்க, ஃபீட்பேக் குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி இத வந்து நம்ம யுட்டிலைஸ் பண்ணிக்கணும் டெஃபினட்டா. ஓகேங்களா? டாப்பர்ஸோட மோட்டிவேஷன் இருக்கும், இன்டராக்ஷன் செஷன்ஸ் வந்து இருக்கும், டெய்லி டெஸ்ட் இருக்கும், ஆன்சர் டிஸ்கஷன் இருக்கும். உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். டெலகிராம் குரூப்ல வந்து டெய்லி ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்றாங்க. அதுக்கு ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக்கும் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கப்புறம் டெய்லி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எல்லா யூனிட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி கடைசியில போட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாரி ஹேண்ட் ரிட்டனும் உங்களுக்கு வந்து குடுத்துருவோம் மேக்ஸிமம். சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப சப்ஜெக்ட் என்விரான்மென்ட் அப்படின்னா, ஹிந்து பேப்பர்ல வந்து இந்த வாரத்துல வந்த என்விரான்மென்ட் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ இதிலிருந்து கொஸ்டின் கேட்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்ஜெக்ட் எக்கனாமில என்னென்ன கேட்குறாங்க. இந்த மாரி உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனும் குடுத்துட்டு, அதுக்கு தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அது வந்து கிளாஸ்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வாரத்துல சயன்ஸ் அண்ட் டெக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லுமே பார்த்துக்கலாம். எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன இருக்கு. நவரத்னா ஸ்டேட்டஸ், ரெவென்யூ எந்த அளவு வந்திருக்கு, இந்த மாரி விஷயங்கள்லாம். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைனும் பண்ணிருவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து சோசியல் இஷ்யூ. இது ரிலேட்டடா என்ன வந்திருக்கு. நியூஸ் பேப்பர்ல ஹிந்து பேப்பர்லயாகட்டும், இல்ல தமிழ் பேப்பர்லயாகட்டும் என்ன வந்திருக்கு. அதே மாரி மறுபடியும் என்விரான்மென்ட் சம்மந்தமா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? கொஸ்டின் வரதா இருந்துச்சுன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வரதா இருந்துச்சுன்னா, இந்த டாபிக்ல இருந்து தான் வரும். அது போக பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ஸ் எல்லாமே நீங்க இதிலிருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த கொஸ்டின்ஸா இருந்தாலும் சரி, இந்த ஃபேக்ட் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இத அப்படியே பிரிண்ட் போட்டும் வச்சுக்கோங்க. இதோட சாஃப்ட் காப்பியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கு, லைவ் கிளாஸும் இருக்கு. தென் வந்து இதுக்கான சாஃப்ட் காப்பி, கரண்ட் அஃபேர்ஸ் டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் தமிழரசு, யோஜனா, திட்டம், மேகசின்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பியா குடுத்துருவோம். மத்தபடி மத்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் காப்பியாவே வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க இங்க பிரிலிமினரி டெஸ்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரிலிமினரி டெஸ்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா தான் வரும். ஓகேங்களா? நமக்கு தெரியும் டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் எப்ப குடுத்துருக்காங்க? ஜூலை 15th வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? பிரிலிம்ஸ் எக்ஸாம் எப்ப வருதுன்னு சொல்லியிருக்காங்க? செப்டம்பர் 28ல வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் இப்ப என்ன அவங்க டென்டேட்டிவா குடுக்குறாங்களோ, அதே தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் மார்ச், ஏப்ரல்ல வரும். ஸோ நீங்க இந்த மார்ச்ல இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, 17ஆம் தேதியிலிருந்து நமக்கு இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? நீங்க இப்ப ஸ்டார்ட்
பண்ணியிருந்தீங்கன்னா கூட அடுத்த வருஷங்கும்போது உங்க கையில ஒரு போஸ்டிங் இருக்கும். ஓகே. இடையில எதுக்குமே டீவியேட் ஆகாதீங்க. இடையில குரூப் 4 வரும், ஆர்ஆர்பி வரும். எதுக்குமே டீவியேட் ஆகாம குரூப் 2 எனக்கு டிசிடிஓ போஸ்டிங்கா, சப் ரிஜிஸ்டர் போஸ்டிங்கா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடமன்ட்டா நீங்க இத மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. இத ப்ரோகிராம அப்படியே கண்ண மூடிட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவுமே நீங்க பார்க்க வேண்டாம். ஐ அம் ஷூர் அபௌட் தட். தென் மெயின்ஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன், ஜூலைல வரும். போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆகஸ்ட்லயே கிடைச்சிரும். ஸோ இந்த வருஷம் மட்டும் ரொம்ப கம்ப்ளீட்டா நீங்க இந்த ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க ஜெயிக்க முடியும். வேகன்சி பார்த்தீங்கன்னா, 2000க்கு டெஃபினட்டா 2000 பிளஸ் வந்து வரும். ஓகே. அதனால இது படிச்சுக்கங்க. நெறைய பேர் இந்த ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் இதெல்லாம் இந்த கன்ஃப்யூஷன்லாம் ஆகாது. நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப எக்ஸ்ட்ராவா கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழைய ஓல்டு எடிஷன்ஸ் படிக்கணும். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டம்னா எல்லாருக்குமே தான் கஷ்டமா போகுது. ஸோ அதெல்லாம் வச்சு அது கால் பண்றாங்க நெறைய பேர், மேம் இந்த மாரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது மேம்? போன டைம் ரொம்ப டஃபா கேட்டுட்டாங்களே அப்படின்னா, அதுக்கேத்த மாரி கட் ஆஃப் நமக்கு குறையத்தான் போகுது. சரிங்களா? ஸோ இந்த 120 டேஸ்ல நம்ம என்ன பண்றோம்? மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர வரையிலும் பார்த்தீங்கன்னா, இந்த 120 டேஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, கம்ப்ளீட்டா மெயின்ஸோட சிலபஸ் கம்ப்ளீட்டா முடிச்சு டெஸ்ட் எழுதி வைக்கிறோம். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ்ல படிக்காத போர்ஷன், பிரிலிம்ஸ்க்காக மட்டும் படிக்க வேண்டிய சில போர்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் என்னன்னு சொல்லிருவாங்க கிளாஸ்ல. அத நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? ஃபாலோ பண்ணி அத கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்க? பிரிலிம்ஸ் முடிச்சோனே, ஆல்ரெடி நீங்க கம்ப்ளீட் பண்ண விஷயத்த ரிவிஷன் பண்றீங்க. ஸோ பெர்ஃபெக்ட்டா வந்து வித் எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் பெர்ஃபெக்ட்டா நீங்க படிச்சுட்டு போய் இந்த எக்ஸாம் நீங்க எழுதுறீங்க, பாஸ் ஆறீங்க. இது மட்டும் தான் நமக்கு மைண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த அப்ளிகன்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஆல் அப்ளிகன்ட்ஸ் ஆர் நாட் அ ஆஸ்பிரன்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துலாம் பயந்துட்டு நீங்க கால் பண்றீங்க. நாட் லைக் தட். அந்த மாரிலாம் வந்து கவலையப்படாதீங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி சார் வந்து இத சொல்லிட்டாரு. நானும் உங்களுக்கு கிறிஸ்பா சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? லாஸ்ட் டைம் வந்த ரிசர்வேஷனோட கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இப்ப பண்ண ரொம்ப நல்ல விஷயம் என்ன டிஎன்பிஎஸ்சில அப்டின்னா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்ளோ மார்க் தாங்கிறத குடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அப்ப அத பேஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். மாடர்ன் ஹிஸ்டரிஸ் அண்ட் தமிழ் சொசைட்டி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் வரும்னு நம்ம கணிக்கிறது தான் வரப்போகுது. இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா, வெங்கடேஷன் சார் புக்ல இருக்கிறது அப்படியே கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே நம்ம கணிச்சு படிக்கிறது தான். அதனால இது ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு, ரிவிஷன் கிளாஸ் போட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். சயின்ஸ் மேம் மட்டுமே நெறைய ரிவிஷன் கிளாஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சயின்ஸ்க்கும் கிளாஸ் இருக்கும். ஒண்ணும் இல்ல. ஸ்கூல் புக்ஸும் தொள்ளைர்ன்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே மேம் வந்து உங்களுக்கு நடத்திருவாங்க. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? உங்க வொர்க் என்ன? டெஸ்ட் 1க்கு என்ன ஷெட்யூல்னு பார்க்குறீங்க. அந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அத எங்கெங்க படிக்கணும், எந்தெந்த புக்ல இருந்து படிக்கணும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருவாங்க. கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. அது அந்த ஒரு வாரம் ஃபுல்லு படிக்கிறீங்க. ஞாயித்துக்கிழமை டெஸ்ட் எழுதுறீங்க. ஃபீட்பேக் வாங்குறீங்க. அடுத்த வார டெஸ்ட்டுக்கு நீங்க மூவ் ஆன் பண்றீங்க. இது மட்டும் தான் நம்ம வந்து பண்ண வேண்டிய வேலையா இருக்கு. சரிங்களா? ஸோ மார்க் ஸ்ப்ளிட் ஆஃப் 2க்கு எப்படி இருக்கு? 2ஏக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பாருங்க. 2ஏக்கு ஃபோக்கஸ் பண்றவங்க டெய்லியுமே ரீசனிங் கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சொல்லுவாங்க ஃபிரெண்ட்ஸ். நான் ஒரு மார்ச் 17 ஸ்டார்ட் ஆகுதுங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் புக்லெட்டோட வித் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆவரேஜா 6 வேர்ட்ஸ் பக்கம் நீங்க எழுத வேண்டியதா இருக்கு. அதனால இதோட பிராக்டிஸ் ஷீட் கூட நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இல்லைன்னா எனக்கு கால் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. 7867ங்கிற நம்பர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அதனால இதுக்கு ஏத்த மாரி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு ஏத்த மாரி தான் டெய்லியும் வந்து ஒரு கொஸ்டின் குடுத்து, அதுக்கு நீங்க வந்து ஆன்ஸர் எழுதி ஸ்கேன் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக்கும் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ நான் மறுபடியும் நான் சொல்ல விரும்பல. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸ்க்கும் நம்ம அடாப்ட் ஆகணும். அதனால தான் மெயின்ஸ் நம்ம இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம வந்து பிரிலிம்ஸ வச்சு டார்கெட்டா ஓடவே கூடாது. நமக்கு ஒரு போஸ்டிங்க வச்சு தான் டார்கெட்டா ஓடணும். அப்ப மெயின்ஸ்க்கு போகணும். அப்புறம் பிரிலிம்ஸ்லருந்து நம்ம இப்படி வந்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி டைம் அலோகேஷன் இதெல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு 15 மார்க்குக்கு இவ்ளோ டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வச்சு எழுதி பழகுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே டைம் வச்சு எழுதி பழகுங்க. தென் வந்து நீங்க எழுதும்போது நோட்ல ஒரு மாதிரி இருக்கும். இதே ஸ்கேன் பண்ணும்போது டிஃபரெண்ட்டா இருக்கும். அப்ப ஏதாவது பென் சேஞ்ச் பண்ணணுமா? அது எல்லா சஜஷனும் வந்து உங்களுக்கு குடுத்துருவோம். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸ்க்கும், மெயின்ஸ்க்கும் என்னென்ன சப்ஜெக்ட் காமனா இருக்கு அப்படின்னா, மாடர்ன் ஹிஸ்டரி காமனா இருக்கு, தமிழ் சொசைட்டி காமனா இருக்கு, சோசியல் இஷ்யூஸ், சயன்ஸ் மட்டும் தான் கிடையாது. அது மட்டும் தான் நம்ம தனியா படிக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே ஆஸ் யூசுவல் மெயின்ஸ்ல இருக்கிறது தான் பிரிலிம்ஸ்ல இருக்கு. அதனால நீங்க இந்த மெயின்ஸ் 120 ப்ரோகிராம் முடிச்சுட்டீங்க அப்படின்னாவே, பிரிலிம்ஸ்க்கு நீங்க ஆல்மோஸ்ட் தயார் தான். அந்த 1 மாசமே போதுமானது. ஒரே 1 மாசமே இந்த சோசியல் சயன்ஸ் படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே
போதுமானது. சரிங்களா? அப்ப இந்த காமன் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். 120 டேஸ்ல ஃபுல்லுமே முடிச்சிடலாம். சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. தென் டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே வந்து எனக்கு நீங்க கால் பண்ணி வாங்கிக்கங்க. ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்க எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? இல்ல ஏதாவது டவுட்னா கூப்பிடுங்க. தென் வந்து கிளாஸோட டைமிங்கும் மார்னிங் செஷன் என்ன, ஈவினிங் செஷன் என்ன அப்படிங்கிறது வந்து இருக்கு. மார்னிங் செஷன் பார்த்தீங்கன்னா 5 to 6:30 இங்கிலீஷ். ஜெனரல் இங்கிலீஷ் எழுதுறவங்க அந்த டைம் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் கிளாஸ் வந்து 7 to 8:30 இருக்கும். இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் முன்னாடியே உங்களுக்கு குரூப்ல இன்டிமேட் பண்ணிடுவாங்க. தென் எவ்ரி மண்டே பாலிட்டினா பாலிட்டி கிளாஸ் தான். டியூஸ்டேனா சோஷியல் இஷ்யூனா சோஷியல் இஷ்யூ கிளாஸ். இல்லைன்னா தமிழ் சொசைட்டி. ஏன்னா இந்த 2மே ஹேண்டில் பண்ற மேமும் சேம் தான். அதனால வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சங்கரபாண்டியன் சார் இப்பதான் யுபிஎஸ்சி இன்டர்வியூ போயிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்க குரூப் 2 போஸ்டிங்ல இருக்காங்க. ஜீவிதா மேம் ஜஸ்ட் 1 மார்க்ல வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க போஸ்டிங்க. குரூப் 1 போஸ்டிங் மிஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மத்த மேம்லாம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அ வந்துட்டாங்க. குரூப் 1 பாஸ் ஆனாங்க. பட் டிஎஸ்பி எடுக்காம வந்துட்டாங்க. டிசி தான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி இருக்கிறவங்க தான் நம்மளுடைய டீம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டீம் அமையறதே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்கலாம் டச்ல இருக்காங்க. இப்ப டச்ல இருக்காங்க. இப்ப ஆல்ரெடி படிச்சு வேலைக்கு போயிட்டாங்கங்கும்போது அவங்களுக்கு உங்களுக்கே தெரியும். இப்போ 1 வீக் படிக்கல அப்படின்னாவே அது வாஷ்ட் அவுட் தான். இல்லையா? ஸோ இவங்க எல்லாம் அதே டச்ல இருக்கும் பொழுது, இவங்களோட கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான். புக்ஸ் எல்லாமே ஹார்ட் காப்பி. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் சொன்னோம் இல்லைங்களா? இது மட்டும் ஏன்னா அப்பப்ப படிச்சு மேம் எடுத்து தருவாங்க. இத மட்டும் எக்ஸாம்க்கு பார்த்தா போதும் அப்படின்னு கிறிஸ்பா எடுத்து குடுப்பாங்க. சரிங்களா? அதனால இது மட்டும் ஹார்ட் காப்பி போட முடியாது. அதனால இந்த மாரி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் சாஃப்ட் காப்பி வரும். சரிங்களா ஃபிரெண்ட்ஸ்? தென் வந்து ஆன்சர் புக்லெட்ஸ் வந்து உங்களுக்கு 30 புக்லெட் முன்னாடியே நாங்க ஹார்ட் காப்பியா அனுப்பிச்சுருவோம். அடுத்தது வந்து எம்ப்டி புக்லெட்ஸ் தான். நெறைய பேர் என்ன கேட்கிறீங்கன்னா, மேம் கொஸ்டின் ஆன்சர் இருக்குமா? கொஸ்டின் ஆன்சர் மெட்டீரியல் படிக்கிறது அப்படி படிக்கவே கூடாது. டாபிக் எடுத்து அந்த டாபிக்க டீகோட் பண்ணி, அது எங்கெங்கேல்லாம் கவர் ஆகுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த டாபிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாரி நம்ம எடுத்து படிச்சா மட்டுமே அது வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் குடுக்கும். அதனால நீங்க அந்த மாரி நெறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்காகவே நான் இந்த வீடியோ போட்டேன். இது இனி வந்து நெறைய வெயிட்டிங் கால்ஸ் இருக்கு. அதனால நான் இந்த வீடியோ போட்டேன் ஆக்சுவலா. எனக்கு கம்ஃபர்டபுள்க்காக. அடுத்தது கொஸ்டின் புக் பேங்க் அதெல்லாமே டாபிக் வைஸா ஹார்ட் காப்பி வந்து உங்களுக்கு குடுத்துரலாம். சரிங்களா? ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கும்போது, நமக்கு கருவி, பொருள், இடம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால ப்ரீவியஸ் இயர்ல எந்த அளவு கேட்டிருக்காங்க. அத நீங்க பார்த்தா மட்டும் தான் ஒரு ஐடியா வரும். வெறுமனே நம்ம உட்கார்ந்து ஒரு வார ஷெட்யூலா, இந்த வார ஷெட்யூலா அப்படியே இது படிக்கணுமா அப்படின்னு படிக்கிறதுல நமக்கு பிரயோஜனமே இல்ல. டெஃபினட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். ஒரு டாபிக் எடுக்கும்போது, இந்த டாபிக்ல என்ன இருந்து கேட்டிருக்காங்க? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அப்படிங்கிறது நீங்க பேக் போய் நீங்க எடுத்தா மட்டுமே தான் நமக்கு அந்த டாபிக் பத்தின ஐடியா வரும். அப்ப நம்ம கிளாஸும் கவனிக்கும்போது உங்களுக்கு பாதிக்கு மேல படிச்ச மாரி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட், கன்டென்ட் இதெல்லாம் தானே நம்ம படிக்க போறோம். மனப்பாடம் பண்ற ஏரியாஸ் தான் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அடுத்தது வந்து டாப்பர்ஸ் ஆல்ரெடி படிச்சு போஸ்டிங் வாங்கியிருப்பாங்களே, அவங்களோட பேப்பரோட ஆன்சர் புக்லெட்டோட அதோட ஹார்ட் காப்பியும் நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 0 மார்க்கே வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க போஸ்டிங் போயிருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப அந்த ஒரு சிம்பிள் விஷயம் கூட அந்த டைம்க்கு நமக்கு வராது இல்லையா? ஸோ அதனால அதெல்லாம் பார்க்கும்போது, ஓகே இந்த இந்த அளவு கூட நம்ம எழுதிருவோம் இல்லையா? அப்படிங்கிற ஒரு பூஸ்டப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அந்த டாப்பரோட ஆன்சர் ஷீட்டும் உங்களுக்கு ஹார்ட் காப்பி கிடைக்கும். ஏன்னா, அதெல்லாம் நீங்க அப்பப்ப நீங்க எடுத்து பார்த்துட்டே இருக்கணும். அது அடுத்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குருஷேத்ரா, அந்த தமிழரசு மேகசின், யோசனா இதெல்லாமே நீங்க வந்து பிடிஎஃப்பா வாங்கிக்கோங்க. சரியா? அடுத்து டெய்லி மார்க் பூஸ்டருக்கு ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும். அதோட டெஸ்ட்டோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு குடுத்துருவோம். டெய்லி ஒரு டாபிக் குடுத்துருவோம். அதுக்கான ஒன் ஆன் ஒன் செஷன் இருக்கும். அது உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியாச்சு. வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். டெய்லி டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப நான் சொன்ன மாரி தான் பிடிஎஃப் குடுப்போம். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம குடுத்துரலாம். சரிங்களா? வீக்லி டெஸ்ட் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பீரியட். இது வந்து டெய்லி பண்றது. வீக்லி நீங்க டெஸ்ட் எழுதுவீங்களா? சண்டே. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் குடுத்துரலாம். பிடிஎஃப் குடுத்துரலாம். அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிடலாம்னா, ஃபீட்பேக் குடுத்துருவோம். ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் குடுத்துருவோம். இல்ல அது எப்படி மத்த பேப்பர்ஸ் மத்த உங்க ஆஸ்பிரண்ட்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதும் கூட நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அந்த உங்க கூட எழுதினவங்களோட டாப் 5 பேப்பர்ஸும் நம்ம ஷேர் பண்ணிடலாம் ஃபிரெண்ட்ஸ். டாப் 5ம் ஷேர் பண்ணலாம். கொஞ்சம் லீஸ்ட்டா வாங்கியிருக்கிறவங்க, எதனால அவங்களுக்கு மார்க் கம்மியா இருக்குது, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுவும் வந்து நம்ம ஷேர் பண்ணிடலாம். சரிங்களா? ரெக்கார்டட் கிளாஸஸ்க்குலாம் லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருவேன். Zoom லிங்க் ஆல்ரெடி நீங்க நெறைய அட்டெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க நம்ம கிளாஸஸ் எல்லாம். ஸோ இந்த பிரிலிம்ஸ்க்கே நெறைய கிளாஸஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே புக் டீட்டெயில்ஸு. அடுத்தது டெஸ்ட் டீட்டெயில்ஸு, டெஸ்ட் ஷெட்யூல் இது வந்து நீங்க எனக்கு
கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? என்னென்ன டேக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்கு, அதுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கு, இந்த ஷெட்யூல் எல்லாமே எனக்கு நீங்க கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பர்ல வந்து வாங்கிக்கோங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, 120 டேஸ்ல மெயின்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கிறோம். மெயின்ஸ்க்கு டெஸ்ட் எழுதி முடிக்கிறோம். மெயின்ஸ்க்கு கிளாஸ் பார்த்து முடிச்சுர்றோம். மெட்டீரியல் நம்ம கையில வச்சிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கையில வச்சிருக்கோம். அது ஹார்ட் காப்பி வச்சிருக்கோம். முதல் மெயின்ஸ முடிச்சுடுறோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்றீங்க? நம்ம பிரிலிம்ஸ் படிக்கிறோம். அதுக்கு பிரிலிம்ஸ்ல வந்து எது மெயின்ஸ்ல காமனா எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம அது படிக்கிறோம். லேட்டர் நம்ம எக்ஸாம்க்கு அப்பியர் ஆயிட்டு, எகைன் இதெல்லாம் திருப்பி பிரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோம்னா, ஆல்ரெடி படிச்சு வச்சத நம்ம ரிவிஷன் பண்றோம். ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 14,999 ஓகே 15,000 அதுதான் வந்து ஃபீஸு. இல்ல எனக்கு புக் வேண்டாம் மேம். நான் நெறைய ரெஃபரன்ஸ் புக் வச்சிருக்கேன் மேம். அந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரிடக்ஷன் ஆகும். நீங்க எனக்கு வந்து கால் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.